என்னம்மா ஒண்ணுமே பேசாம நிக்கிற? சார், எனக்கு வெளியே வர விருப்பம் இல்ல. ப்ளீஸ் ஏதாவது ஒரு பெரிய கேஸா போட்டு என்ன திரும்பவும் உள்ள அடைச்சிருங்க. என்ன மேடம் சொல்றீங்க? உங்களுக்கு என்ன ஆச்சு? ப்ளீஸ் சார், உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். என்ன வேற எதுவுமே கேட்காதீங்க. என்ன சார் இவங்க இப்படி சொல்றாங்க? சார், நீங்க என்ன கொஞ்சம் தனியா பேச விடுங்க. ஓகே சார். அப்பா, இது வரைக்கும் நான் உங்ககிட்ட எதுவுமே கேட்டது கிடையாது. என்னை எப்படியாவது ஜெயிலுக்கு அனுப்பிடுங்க, இல்ல என்ன கொண்டு போட்டுருங்க. உங்க கால்ல விழுந்து கேட்கிறேன்ப்பா. எந்திரிமா. எனக்கு அரண்மனையில வாழ தகுதி இல்ல. நான் உயிரோட இருக்கிறதுல அர்த்தமே இல்ல. நான் உங்களுக்கு எல்லாம் பெரிய துரோகம் பண்ணிட்டேன். உங்க பார்ட்னரை கொன்னுட்டேன். நான் தப்பு பண்ணிட்டேன்ப்பா. அதுக்கு நான் தண்டனை அனுபவிச்சே ஆகணும். நீ தப்பு பண்ணலம்மா. தப்பு பண்ணது நான் தான். குமார கொண்டது நீ இல்லம்மா, நந்தினி. நான் எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் இங்க வந்திருக்கேன். நம்ம குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக நீ பழியை ஏத்துக்கிட்டு உன் வாழ்க்கையை தியாகம் பண்ண பாக்குறியம்மா. உனக்கு நடந்த கொடுமையையும் நந்தினி உன் உடம்புக்குள்ள வந்து உன் வாழ்க்கையை திசை திருப்பினதை பத்தியும் ஒரு வார்த்தை கூட சொல்லாம நீ கெட்ட பேர் வாங்கினாலும் பரவாயில்லன்னு இந்த குடும்பத்தை காப்பாற்ற துடிக்கிறியே, உன் மனசு யாருக்குமா வரும்? நந்தினியை பத்தி தெரிஞ்சுமா என்ன வீட்டுக்கு கூப்பிடுறீங்க? நம்பூதிரி முழு சக்தியோட நம்ம வீட்டுக்கு வந்துட்டாருமா. அவர்கிட்ட பேசிட்டேன். எப்படியாவது உன்னை வச்சே நந்தினியை கட்டுப்படுத்திடுவாரு. நீ கவலைப்படாம வாமா. எப்படிப்பா கவலைப்படாம இருக்க முடியும்? பொத்துக்கு பூஜை பண்ணாதன்னு நீங்க சொல்லியும் கேட்காம நான் பூஜை பண்ணதுனாலதான் வந்தது இவ்வளவோ. கல்யாணத்துக்கு முத நாள் என் ரத்தம் பட்டு பொத்துல இருந்து பாம்பு வெளியே வந்து என் மேல புகுந்துருச்சு. அதுக்கப்புறம் என்னோட வாழ்க்கையே ஒரு போராட்டம் ஆயிடுச்சு. பாம்பு என் உடம்புல இருந்தப்போ கண்டிப்பா உங்களுக்கு என்னென்னமோ கஷ்டம்லாம் கொடுத்துருக்கும். அந்த சமயத்துல நான் என்னோட சுயநினைவை இழந்ததால நானா விருப்பப்பட்டு அப்படி நடந்துக்கலப்பா. அந்த பாம்பு எங்க இருந்து வந்துச்சு, எதுக்காக என் உடம்புல புகுந்து எத்தனை அட்டோழியம் பண்ணுச்சுன்னு எனக்கு புரியாத புதிராவே இருக்குப்பா. என்ன நடக்குதுன்னு எனக்கே தெரியாம இருந்த காலத்துல நான் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்திருந்தா என்ன மன்னிச்சிருங்கப்பா. இப்படி எல்லாம் நடக்கணும்னு இருக்கிறப்போ நீ என்னம்மா பண்ண முடியும்? எனக்கு உன் மேல எந்த வருத்தமும் இல்லை. நீ உன் மனசுல எந்த உறுத்தலையும் வச்சுக்காத. உங்களுக்கு எப்படிப்பா நடந்ததெல்லாம் தெரியும்? எனக்கு மட்டும் இல்லம்மா, அருணுக்கும் தெரியும். விஷயம் பேசணும். இப்ப நான் எதையும் கேட்கிற மூட்ல இல்ல, நான் உன்னை தூக்குற மூட்ல இருக்கேன்.
பாட்டார் எங்க இருக்கீங்க? கேட்டுக்கு பக்கத்துல வந்துட்டேன். ஓகே, வந்துட்டாரு. வெனைய வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துட்டாங்களே. எதையாவது பண்ணி இவளை மறுபடியும் ஜெயிலுக்கு அனுப்பியே ஆகணும். தேவசேனா, கங்கா, தேவசேனா நல்லா இருக்கியா? வாமா, நல்லா இருக்கியாமா கங்கா? இவளுக்கு ஆர்த்தி ஒரு கேடு. வந்து பொட்டு வைப்பா. இது யாரு? சாமுண்டி. தேவசேனாவை பாத்துக்கிறதுக்கு வேலைக்கு சேர்த்திருக்கேன். வணக்கம்மா. ஆமா, இன்னொரு தடவை நாய் கடிக்க வந்தப்ப சாமுண்டி தான் என்ன காப்பாத்தினான். அதுல இருந்து உன்ன மாதிரியே என்ன பத்திரமா பாத்துட்டு இருக்கா. அப்படியா? சரி. இந்த வாசல்ல கூட்டிட்டு வா. சரிங்கம்மா. வாமா கங்கா, வா. நீ இல்லாத வீடு வீடாவே இல்ல கங்கா. இனிமேதான் கலகலப்பே வரப்போகுது. சாமி, நீங்க சொன்ன மாதிரி கங்காவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம நந்தினியை கட்டிடலாம்ல? கங்கா வந்தது ஒரு விதத்துல நல்லது. எப்படி அவளை ஆக்கிரமிக்க நந்தினி வருவா, உடனே பூஜைய பண்ணி நந்தினிய நான் புத்துல அடைச்சிடுறேன். அது போதும் சாமி, வாங்க. இவ ஜெயிலே இருப்பா. சாந்தியை எப்படியாவது அருணுக்கு கட்டி வச்சோன்னு நம்ம போட்ட திட்டம்லாம் வீணா போச்சே. இவளை இப்படியே விட்டுறக்கூடாது. என் செல்லம், வாண்ட, உங்களை ரொம்ப miss உட்காருப்பா. பண்ணேன். சாமி, நீங்களும் உட்காருங்க. உட்காருங்க. கங்கா, என்ன நின்னுட்டு இருக்க? உட்காரு. பரவாயில்லப்பா, உட்கார். பரவாயில்லப்பா, இருக்கட்டும். உட்காரு. மஞ்சு, கங்கா இனிமே எந்த வேலையும் செய்யக்கூடாது. சரிங்கண்ணே. அவளுக்கு என்னென்ன பிடிக்குமோ அத்தனை ஐட்டம் செஞ்சு சாப்பிட கொடுத்துட்டே. அப்படியே செஞ்சிருவோண்ணே. சரியா? சரிங்கண்ணே. சாயந்தரமா அவளை ஷாப்பிங் கூட்டி போய் அவளுக்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் வாங்கி கொடு. சரியா? சரிண்ணே. தாத்தா, ஆ. கங்கா வந்ததும் என்ன மறந்துட்டீங்களே. பொண்ண மறந்துட்டு ஒன்னு எப்படி மறக்கிறது? இது யாரு? வாங்க வாங்க இறங்க. டேய், மாலை கழுத்துல போட்டுக்கணும். எல்லாருக்குமே படப்போது போங்க. ரொம்ப அழகு. என்னப்பா தர்மா, இன்னைக்கு என்ன உன் கல்யாண நாளா? இல்ல, இன்னைக்கு நல்ல நாள் மாமா. அதான் விடிய காலையிலே குடும்பத்தோட போய் ஜோசியரை பார்த்து மாயா கல்யாணத்துக்கு நாள் குறிச்சிட்டு அதே கையோட கல்யாண பத்திரிகைக்கு ஆர்டர் கொடுத்துட்டு அப்படியே பத்திரிகை ப்ரூஃப் சாம்பிள் வாங்கிட்டு அதை சாமி கிட்ட வச்சுட்டு குடும்பத்தோட சாமி கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்திருக்கோம் மாமா. அப்படியே மாப்பிள்ளை பேர்ல ஒரு அர்ச்சனையும் பண்ணிட்டு வந்துட்டேன்.
நீங்க ஒரு தடவை ப்ரூஃபை செக் பண்ணிட்டு ஓகே சொல்லிட்டீங்கன்னா கல்யாண பத்திரிகை ஆர்டர் கொடுத்துருவேன். எனக்கு ஒரு 1000 பத்திரிக்கை போதும். உங்களுக்கு எத்தனை பத்திரிக்கை வேணுமாமா? ஒரு 1000, 1500? ஒரு பத்திரிக்கை. என்ன மாமா, ஒரு பத்திரிக்கையா? அந்த ஒரு பத்திரிக்கையை யாருக்கு கொடுக்க போறீங்க? மாமா, என்ன கங்கா ஜெயில இருந்து தப்பிச்சு வந்துட்டாளா? தப்பிச்சு வரலடா, ரிலீஸ் ஆகி வந்திருக்கா. தொல்லையே கொடுக்க மாட்டா. பத்திரிக்கை அடிச்சுட்டு வந்திருக்கானா? பத்திரிக்கை கங்காவே வந்துட்டா. வாப்பா. அது எப்படிப்பா நம்ம எவ்வளவு சீரியஸா இருந்தாலும் காமெடியா முடியுது? மாயா, நீ கவலைப்படாத மாயா. நான் டென்ஷனா இருக்க, நீ நக்கல் பண்றியா? மாயா, மாயா. அப்பா, என்னப்பா இது? நான் என்ன சொன்னாலும் இவன் அடிக்கிறாளேப்பா. டேய் போடா. பேசாம உங்க அரவதான் கல்யாணத்துக்கு பத்திரிக்கை அடிச்சிருக்கலாம். நம்ம விரலை வச்சு நம்ம வாய் அடைச்சிட்டு போறாளே. கிருஷ்ணாணி, டைம் ஆச்சு, வா போலாம். என்னங்க, டிராவல்ஸ் ஆரம்பிச்சதுல இருந்து கிருஷ்ணனை நீங்க கும்பிடவே இல்ல. இந்தாங்க, இந்த பூவையாவது உங்க கையால போடுங்க. அதெல்லாம் வேணாம், இப்ப பூ போட சொல்லுவேன், அப்புறம் ஆர்த்தி எடுக்க சொல்லுவேன். எனக்கு இருக்கிற வேலைக்கு நேரம் கிடையாது, வா போலாம். நல்ல வாழ்க்கை கிடைச்சதும் நீங்க கிருஷ்ணனை மறந்த மாதிரி இருக்குங்க. நமக்கு கிடைச்ச இந்த வாழ்க்கை கிருஷ்ணன் கொடுத்ததுதான், அதை நீங்க மறந்துடாதீங்க. இது பாரு, பசி இருக்கும்போது தான் சாப்பிட முடியும், கஷ்டம் இருக்கும்போது தான் சாமியை கும்பிட முடியும். இப்ப நம்ம நல்லா இருக்கோம், இனிமே நமக்கு எதுக்கு கிருஷ்ணர்லாம்? இந்த சக்கரம் இருக்கிற வரைக்கும் என் முதலாளி எந்த சாமியும் கும்பிட்டது கிடையாது. இந்த சக்கரம் இப்ப என்கிட்ட இருக்கு, நான் அதுக்கிட்ட சாமியை கும்பிடணும். பாபா, நேரமாச்சு. ஏங்க 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 கிருஷ்ணா, அவருக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். கிருஷ்ணா, இடையில வந்ததெல்லாம் நிரந்தரம் கிடையாது, நீதான் நிரந்தரம். நான் அதை மறக்கல கிருஷ்ணா. எப்பவும் போல நீ எங்களை பாத்துக்க. நேரமாகுது, நான் போட்டோமா? வரேங்க கிருஷ்ணா, வரேங்க வரேங்க. ஏங்க கட்டிட்டு இருக்கீங்க இப்படி? அம்மா, என்னம்மா இவ்வளவு லேட்டாவா வருவ? சரி சரி, சாவி எடுத்துக்க, வீட்டை சுத்தமா பெருக்கி தள்ளிட்டு போ. சாயங்காலம் விருந்தாளிங்க வராங்க, சரியா? வீட்டை நல்லா நீட்டா கிளீன் பண்ணி வச்சிடு. சரிங்கம்மா. வேலையை முடிச்சிட்டு வழக்கமா சாவியை எங்க வைப்பியோ அங்கேயே வச்சிடு. ஓகேவா? சரிங்க. வீடு பத்திரம் பாத்துக்கோ. ராஜசேகர், வீட்டுல வேற யாரும் இல்லையே? என்ன சாமி இப்படி கேக்குறீங்க? நம்ம வீட்டுல உங்களையும் என்னையும் தவிர கங்கா மட்டும்தான் இருக்கணும், வேற யாரும் இருக்கக்கூடாதுன்னு சொன்னதுனால வீட்டுல இருக்கிற எல்லாரையும் பக்கத்துல இருக்கிற ஹோட்டல்ல ரூம் போட்டு தங்க வச்சுட்டேன். மேல அக்கா, அருண், கங்காவை தவிர வேற யாரும் இல்லை. இந்த பாருங்க சாமி, வேலைக்காரங்களை கூட அவங்க வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டேன். இது மகா யக்ஷினி ஹோமம். ஒரு யோகினிக்கு ஒரு சக்தி இருக்கு. எல்லாத்தையும் வச்சு அந்த பாம்பை இழுத்துடுவேன். பகுரூபா,
தாரா, நர்மதா, வாருணி, ஷிமன்காரி, ஐந்தரி, வாராகி, ரன்வீரா, வானரமுகி, வைஷ்ணவி, காலராத்திரி, வைத்தியரூபா, சர்ச்சிகா, பெடாளி, விஷபாகனா, யமுனா, சாந்தி, ஜுவாலகாமினி, கதவரா, கரகளி, சரஸ்வதி, சர்வ மங்களா, சூரிய புத்ரி, வாயு வீணா, அஹோரா, பத்ரகாளின்னு இங்க சுத்தி இருக்கிற 64 பானைகளும் வெறும் பானைகள் இல்ல, அந்த நந்தினிய கட்டி இழுக்கிற சக்தி யோகினிகள். அந்த நந்தினி நிச்சயம் இங்க வருவா. இந்த தண்ணில கங்காவை தலை குளிச்சிட்டு ஈரத்தோட வர சொல்லு. அம்மே நாராயணி தேவி பகவதி. கங்கா, கங்கா, வரேன்பா. அப்பா, இந்த தண்ணியை தலையில ஊத்திக்கிட்டு ஈரத்தோட பூஜைக்கு வாமா. சரிப்பா. பாத்து. துணையாயிரம்மா. இந்த பூஜை நடக்காது. எப்படி நடக்குதுன்னு பாக்குறேன். ஓங்கார ரூபிணியே, சர்வசக்தி தாயே, ஜங்காமுகி தேவி, சகஸ்ரவள்ளி அன்னையே, தேவி. கங்காவை வர சொல்லு.
மனத்தின் அகத்துள்ள ரகசியமும் வேதாந்த ரகசியமும் விளக்கிடுவாய் பவனேசி. அந்த மணப்பலகையில போய் உட்காரு. உட்காராத கங்கா. உட்காராத.